என் தங்க பிள்ளையே, இன்று உன்னை சந்திப்பதற்கு மிக மிக அவசரமாக வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை பற்றி தெரியாமல் நீ ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அமைதியாக இருப்பவர்களை பற்றித்தான் உன் கருத்தில் கொள்கிறாய். சில பேரோ உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் ஒன்றை பற்றி அடிக்கடி விவாதித்து கொண்டே இருக்கின்றார்கள். உன் காது படவே உன் எதிர்மறை எண்ணத்தை பற்றி சொல்கிறார்கள். உனக்கு இங்கு என்னவெல்லாம் சொன்னால் மனது கஷ்டப்படுமோ, உன் மனது என்னவெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றதோ என்று கற்பனைக்கு அப்பாற்பட்டு அவரே ஒரு காரியத்தை எடுத்து கூறி உன் காதுபட சொல்லும்போது நீ எவ்வளவு மனதை அங்கு அளவைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மனதை சிதைத்துவிட்டு நிம்மதி பெற்று விடலாம் என்று நிலை கொண்டு இருக்கின்றார். உன் மனதை வீழ்த்திவிட்டு உனக்கான வெற்றியை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மையின் தன்மை யார் என்று, எப்படிப்பட்ட நீ என்று உனக்கு புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளை நல்லவர்தான் என்று அவருக்கும் புரிய வைத்து அவரை தானாகவே உணர்ந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் இந்த தாயானவள் நான் உருவாக்கப் போகிறேன். நீயோ நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை தானாகவே அங்கு பிறக்கத்தான் போகிறது. என் கண்ணின் மணியே, அந்த பாதையில் நீ தெளிவாக பயணிக்கும் போது யாருக்காகவும் எதை பார்த்து அச்சப்பட்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதுமே மற்றவரின் மகிழ்ச்சியானது உன் சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியம் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தால் அதுதான் உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு கொண்டவரை மட்டும்தான் நான் முன்னருகில் இருப்பதற்கு இங்கு தகுதி உடையவராக மாற்றப் போகிறேன். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறகுகள் இருந்தாலும் விழமாட்டாய். அப்போதுதான் உனக்கான வெற்றியை நான் தீர்மானிப்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்துவிட்ட போது நீ எதற்காக அங்கு மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவருக்குத்தானே நன்றாக தெரியும். முழு நம்பிக்கை வைத்து என் மீது செயல்பட்டால் உனக்கானது உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன் குணமும் பொறுப்பும் நம்பிக்கையும் மரியாதையும் என்னை நிகழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது போலியான உறவுகளை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்களை துவம்சம் செய்ய இந்த வாராகி நான் வந்து விட்டேன். ஒரு மனிதனால் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவர்கள் தடைகளை அவர்களாகவே உடைத்தெறிவதற்கு துணிந்து விட்டால் அதைவிட வெற்றிக்கு என்ன வழி பிறக்கப் போகிறது? அப்படிப்பட்ட தைரியத்தோடும் துணிச்சலோடும் என் பிள்ளைகள் வழிவந்து கொண்டு இருக்கும் போது சர்வ நிச்சயமாக உன் நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாகத்தான் இருக்கப் போகிறது. நீ நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் பெறப்போகிறாய். சொற்களால் நட்பும் அங்கு சொற்களால் பாலமும் அமைக்கலாம், ஆனால் பகையும் எழுப்பலாம் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அப்படித்தான் உன்னிடம் உன்னை சுற்றி ஒருவர் வந்து கொண்டு உன் மனதை அளவைத்து விட்டு அங்கு சென்று விடலாம் என்று நினைக்கின்றார். அவர்களை துவம்சம் செய்ய இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன் மனதை நீயாகவே காயப்படுத்தி கொள்ளாதே. ஒன்றின் மேல் நம் அளவுக்கு அதிகமாக மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று ஆசை வைக்கும்போது மனம் அடம் பிடித்து கொண்டேதான் இருக்கும். அப்படித்தான் நாம் சில உறவுகளின் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவுதான் கெடுதலை நமக்கு நினைத்தாலும் அவர் நமக்கானவர்தான், நமக்காகத்தான் இப்படி செய்கிறார் என்று நீ தவறாக புரிந்து கொண்டு அவரை விட்டு பிரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். அவர் உனக்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உனக்கு உதவி செய்யாவிட்டாலும்
செய்தாலும் பரவாயில்லை, உனக்கான உதவியை செய்வதிலிருந்து பின்வாங்கினாலும் பரவாயில்லை. ஆனால் உனக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே போதுமானதுதானே? அப்படி கெடுதலை நினைத்து கொண்டு இருப்பவரை பற்றி ஏன் நீ உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றாய்? என் கண்ணின் மணியே, அவர்தான் உனக்கு கெடுதல் நினைக்கின்றார் என்றால் நீ அங்கிருந்து விலகிவிட்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். வெற்றி என்பது நமது எண்ணங்களிலும் தேடல்களிலும் தான் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை கைகட்டும் தூரத்தில் வைத்துவிட்டு வெற்றியையும் உனக்கான நூலளவில் தொலைவில் வைத்துவிட்டு ஏன் பதற்றப்படுகிறாய்? வந்துவிடு என் கண்ணின் மணியே. உன் மனதை சிதைத்தவரே உன்னை தேடி மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உருவாக்குகிறேன். வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே.